குர்குரே செய்ய போகிறோம். பவுலில் 1 கப் அரிசி மாவு, 1/4 கப் கடலை மாவு, 2 ஸ்பூன் கோதுமை மாவு, பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன், உப்பு 1/4 ஸ்பூன், தண்ணி 2 கப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ண இந்த மாவை சேர்த்து இதை கைவிடாமல் நல்லா கிளறி விடணும். ஒட்டாமல் வர்றதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய். நல்ல மாவு கெட்டி ஆயிடுச்சு. 5 நிமிஷம் கூட ஆகலை. தொட்டா ஒட்டல, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டி இந்த விரல் கிட்ட வச்சு இப்படி உருட்டுனா இந்த ஷேப் அழகாக ரெடி ஆகிடும். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, சாட் மசாலா 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக சால்ட்டு, சுகர் பவுடர் 1 ஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டா குர்குரே ரெடி. ஸ்மெல்லு நிஜமாவே கடையில் இருக்க குர்குரே மாதிரியே இருக்கு. இந்த டேஸ்ட் ஆக்சுவலி கடையில் இருக்க மாதிரி இல்லை, அதுக்கும் மேலே செம்மையாக இருக்குது. இன்றைக்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.